தானங்களில் எத்தனையோ வகை இருக்கு. அன்னதானம், தண்ணீர் தானம், வஸ்திர தானம், பூமி தானம், கன்னிகா தானம், அதே மாதிரி தங்கம், வெள்ளி, உலோகங்கள், நவரத்னங்கள் தானம், அதே மாதிரி பஞ்சபூதங்கள் தானம், நிறைய நிறைய இருக்குது. கொடை, செருப்பு அப்படின்னு நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு ரகசியமான தானம் சொல்லித்தரேன். அதுலேயும் யாராவது காசிக்கு போகிறீங்களா? இப்போ நெருக்கத்தில் போகிறீங்களா? அப்படிப்பட்டவர்கள் கங்கையினுடைய கரையில், கங்கா மாதாவினுடைய மடியில் உட்காந்து நான் சொன்ன இந்த தானத்தை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 3 தலைமுறை, 3x7 21 தலைமுறைக்கு உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும். உங்களுக்கு மாத்திரம் புண்ணியம் இல்லை, உங்கள் அப்பா அம்மா, உங்களுடைய சகோதரிகள், உங்கள் மாமனார் மாமியார், அவங்க சகோதரிகள், பேரன் பேத்தி, எள்ளு பேத்தி, கொள்ளு பேத்தி, இப்படி 21 தலைமுறைக்கு உங்களுக்கு அந்த புண்ணியம் வந்து சேரும். இது ஒரு அபூர்வ ரகசிய பரிகாரம். ஏதோ நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் கிடையாது. ஏற்கனவே நிறைய மகாபாரதத்தில், அந்த இதிகாசத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்க ஒரு சின்ன பிரச்சனையில் அப்படின்னும் போது இப்படிப்பட்ட தானங்கள் தர்மங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பின்னாடி வர்ற காலங்களில் வந்து எளிமையான பரிகாரங்கள் எப்படியெல்லாம் செய்யலாம், மறந்து போன பரிகாரங்கள், நம்ம ஞாபகத்திலேயே இல்லாத பரிகாரங்கள்லாம் எப்படி செய்யலாம், அந்த புத்தகத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதுக்கு பேர் கிருதக்கம்பளி அப்படின்னு பேர். கிருதக்கம்பளி அப்படின்னு பேர். தயவு செஞ்சு நல்ல ஞாபகம் வச்சுங்க. 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களும் யார் வேணாலும் செய்யலாம். காசியில் தான் போய் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஜீவ நதியினுடைய கரையில் உட்காந்து கொடுக்கலாம். இல்லை சார், எங்கள் ஊரில் குளக்கரையில் ஒரு விநாயகர் இருக்கார், வன்னி விநாயகர் இருக்கார், வேப்ப மரத்தங்கீழே இருக்கார், அரச மரத்தங்கீழே இருக்கார், ஆல மரத்தங்கீழே விநாயகர் இருக்கார், அவர் கோவிலில் உட்காந்து நாங்கள் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம், அற்புதமாக கொடுக்கலாம். காசியிலையும் கங்கையிலையும் கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். காவேரியில் கூட கொடுக்கலாம். கூவம் மாதிரி ஒரு புண்ணியமான நதி உலகத்தில் வேறு எதுவுமே தெரியாது தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அது கேட்டிங்கன்னு வச்சிங்களேன். கூவம் மாதிரி ஒரு அற்புதமான புண்ணிய நதி, கங்கைக்கு ஈடானது, காவேரிக்கு இணையானது, அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய நதி. நம்ம இந்த புண்ணியத்தை தெரிஞ்சுக்காம நம்ம பேசிக்கிட்டு உட்காந்துட்ருக்கோம், அதை பாழ்படுத்திட்டோம். ஆனால் இந்த கிருதக்கம்பளி அப்படிங்கிறது ஒரு 4 கம்பளி வாங்கிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 4 கம்பளி. இந்த 4 கம்பளி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் 1 கிலோ நெய்யோ, 1/2 கிலோ நெய்யோ, 100 கிராம் நெய்யோ, உங்களால் என்ன முடியுமோ வாங்கிக்கோங்க. அந்த கம்பளி கூட என்ன கலராக இருக்கணும் அப்படின்னா ப்ளூ அல்லது பிளாக். சிங்கிள் கம்பளி வாங்காதீங்க, டபுள் கம்பளி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த கம்பளியை அந்த நெய்யும் சேர்த்து தானம் பண்ணோம். இதுக்கு பேர் கிருதக்கம்பளின்னு பேர். இந்த கிருதக்கம்பளியை நீங்கள் கொடுக்கறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, முன்னோர்கள் சாபம் போகும், குரு சாபம் போகும், ரொம்ப நாளாக குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கிறவங்களுடைய கர்மம் போகும், உங்கள் வீட்டில் அகால மரணங்கள் இருந்தால் அதையெல்லாம் போகும். இதை எல்லாத்தை விட உங்கள் முன்னோர்கள், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா இல்லைன்னா அவங்கள எடுத்துக்கோங்க கணக்கில். தாகம் இருக்காது, பசி இருக்காது, அவர்களுக்கு ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, இறைவனோடு சேர்ந்து இருப்பார்கள். நம்ம சொந்தங்கள்லாம் ஆனந்தமாக இருப்பாங்க. ஆகவே இந்த கம்பளி தானம், அந்த நெய்யோட, அதுக்கு பேர் கிருதக்கம்பளின்னு பேர். இதை செய்யக்கூடிய சில முறைகள் ஒன்று இருக்குது. அந்த முறைகள் செஞ்சிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, முதல்ல உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த காசி, ராமேஸ்வரம், கயால போய் தான் பண்ணணும் அப்படிங்கிறத விட்டுடுங்க.
தாராளமாக எங்கே வேணாலும் நான் சொன்ன இந்த கிருத கம்பளியை பண்ணுங்கள். அற்புதமான பலன் கை மேலே உங்களுக்கு கிடைக்கும். நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் தனித்தனியாக செய்கிறது அவங்கவுங்களுடைய கர்மாவை போக்கக்கூடியது. நான் குடும்ப தலைவன் சார், நான் மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னா, நோ டவுட் இன்றைக்கி இருக்கிற பண வசதியில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளுக்கு தாராளமாக செய்யலாம். ஆனாலும் படிக்கிற பிள்ளைங்க, திருமணமான குழந்தைங்க, குழந்தை பாக்கியம் தட்டுபவர்கள், வீடு வாங்க முடியாதவர்கள், சொத்து சேர கஷ்டப்படுபவர்கள், கடன் தீராமல் இருக்கிறவங்க, தீராத வியாதியில் கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி 4 கம்பளி, நல்ல திக் கம்பளி, கருப்பாக அந்த ப்ரௌனாக ஒன்று இருக்கும் பாருங்கள், அது வாங்கிக்கிங்க. அதே மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ நெய் வாங்கிக்கிங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு முதல்ல அபிஷேகம் பண்ணுங்கள், அர்ச்சனை பண்ணுங்கள், நைவேத்தியம் பண்ணுங்கள், அலங்காரம் பண்ணுங்கள், தீபாராதனை செய்யுங்க. இந்த கம்பளியை வச்சு சுவாமிக்கு எதிரில் அதை எடுத்துகிட்டு போய் பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுங்க. அப்போது உங்களுக்கு அந்த கோரிக்கைகள் நிறைவேறும். தானங்களும் தர்மங்களும் நல்ல ஞாபகம் வச்சுங்க. இது யாரோ வாங்க போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் ஐயாவே வாங்குவார், என் சிவபெருமானே வாங்குவார், என்னுடைய விநாயகரே வாங்குவார், என் தாயே வாங்குவாள். அதனால் அது யார் வாங்க போகிறாங்கன்னு எனக்கும் தெரியாது. ஆகவே இதை ஒரு கர்ம பரிகாரம், இதை ஒரு பூர்வ ஜென்ம புண்ணிய பரிகாரமாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை செஞ்சீங்க அப்படின்னா பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மறுபடியும் எழுதி வச்சுங்க, கிருத கம்பளி. அந்த எங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதோ வேணுன்னா கூட வாங்கி வச்சுங்க, உங்கள் காரில் வாங்கி வச்சுக்கிட்டு. நீங்கள் கோவிலில் போய் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சார் நான் லாங் டூர் போகிறேன் சார், திருநெல்வேலி போகிறேன், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி போகிறேன் சார், போகிற வழியில் யாருக்காவது நான் கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுங்க. அதை விட புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது. நான் திருப்பதி போகிறேன் சார், அதே மாதிரி சபரிமலைக்கு போகிறேன் சார், அங்கே எடுத்துகிட்டு போய் இந்த கம்பளியும் நெய்யும் தானம் பண்ணிட்டுமானா தாராளமாக செய்யுங்க. இதெல்லாம் பலன் இரட்டிப்பாக இருக்கும். மலையிலையும் ஜீவ நதியிலையும் விருட்சத்துக்கு கீழே கொடுக்கக்கூடிய அந்த தானங்கள் பலன்கள் பலவிதம். ஆகவே நான் சொன்னதை புரிஞ்சுங்க. இன்னும் வரும் காலங்களில் நான் இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். அதே மாதிரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த ராயல்ட்டி கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உறவுகள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கள ஊருக்கு போகும்போது இப்படிப்பட்ட கம்பளிகள்லாம் கிருத கம்பளி தானம் பண்ணலாம். அதே மாதிரி எல்லாரையும் சொல்லி தான தர்மத்தோடு வாழ சொல்லுங்கள். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. இல்லாதவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கணக்கில்லை, இருப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் தானமும் தர்மமும். நான் தான் பெரிய கோட்டீஸ்வரன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி வேறு 5 ரூபாயும் 10 ரூபாயும் கொடுக்கறது பிரயோஜனம் இல்லை. இருப்பதை பகிர்ந்து உண்டு. என்கிட்ட 4 கம்பளி இருக்குது, நீங்கள் 4 கம்பளி எடுத்துங்க, எங்கள் வீட்டுக்கு 4 கம்பளி நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான அர்த்தம், தாத்பரியம். எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுடைய கௌரவங்களை விட்டு தலை வணங்கி இந்த நாட்டுக்காக சேவை செய்கிறீங்களோ அப்பொழுது நாட்டு மக்களும் நன்றாக இருப்பார்கள், வீடும் நன்றாக இருக்கும். இதுதான் நம்ம தர்மத்தினுடைய மிகப்பெரிய ரகசியமும் அதிசயமும். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.